நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்கள் என்ன மாணிக்கம், சொல்லுங்க. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. ஆகிய இந்த வானிலை காரணிகளால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இந்த 5 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழை பெய்யக்கூடிய நேரங்களில் தரைக்காற்றுடைய வேகம் இந்த முறை இன்றைய தினம் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய இந்த 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கும் எனவும் 18ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடரக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நாள் மழைக்கான அந்த வாய்ப்புகள் முன்கூட்டியே தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும் என சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினம் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இன்றைய தினம் சென்னையில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்று 5 மாவட்டங்களுக்கும் நாளை 7 மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கூடிய நிலையில வரக்கூடிய 18ஆம் தேதி தமிழகத்துல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் முன்கூட்டியே இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டியே அமைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களுக்கு முன்பாக அல்லது மழை பெய்யக்கூடிய நேரத்தின் பொழுது இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் அந்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் மழை பெய்யக்கூடிய நேரத்தில் வீசுவதற்கான சாதகமான நிலை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் பொதுவாக தமிழகத்தில் வெப்பநிலையில் பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நாளை முதல் வரக்கூடிய 19ஆம் தேதி வரும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் தற்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதனால வெயிலுடைய தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக உள் மாவட்டங்களில் வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு பரவலாக அமைந்திருப்பதனால இந்த வெப்பநிலை குறையக்கூடிய சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தமிழகத்தில் பரவலாக லேசான உள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த மாவட்டங்களில் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்தின் இந்த முன்னறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.